கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது கர்த்தருடைய வேதமாகும். சங்கீதம் 119:72 வாசிக்கிறோம். அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கலாம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று தாவீது சொல்கிறார். கர்த்தருடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 119:34 வாசிக்கிறோம். உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இறுதியத்தோடும் கை கொள்வேன் என்று தாவீது சொல்கிறார். அவருடைய வேதத்தை நாம் பற்றி கொண்டு வாழும்போது நம்மை தேவன் உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ள அவருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நாம் பாவத்திலிருந்து நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வேதத்திலே நாம் நாள் முழுதும் தியானமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அவருடைய வசனத்தினாலே அவர் நம்மை பரிசுத்தமாக்குற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மரித்து போன காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஓசியா 4:6 வாசிக்கிறோம். உன் வேதத்தை நீ மறந்தாய், உன் பிள்ளைகளை நான் மறப்பேன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய வேதத்தை மறக்கும்போது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மறக்கிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் பிரியமாய் இருந்து அவைகளை தியானிக்கும் போது நம்முடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நாம் அநேக சஞ்சலத்திலே வருத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெறுமையாய் திரும்புவதில்லை. அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மாற்றுகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறதா இருக்கிறது. அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி எல்லா அழிவுகளுக்கும் அவர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 19:7 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.